அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மஸ்ஜித்தை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்கே தொழுதுட்டு இருந்தோமோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் பக்கமாக போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். வெயில் பாருங்கள் எவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் வந்து கொடை பிடிச்சி தான் போயிருக்காங்க. நான் மட்டும் தான் வந்து கொடை இல்லாமல் இங்கே போயிட்டுருக்கேன். ஸோ வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் சீன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வெயிலுக்காக வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கும் பார்க்கலாமா இன்னைக்கு? வாங்க போய் பார்க்கலாம். இந்த பில்டிங்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்து வந்துடலாம். கைஸ், இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு விஷயம் நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே வந்து 365 நாளும் 24 மணி நேரமும் வந்து எல்லா கண்ட்ரிக்காரங்களும் எந்த வித ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அது இந்த மஸ்ஜிதுல் ஹரம் தான். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லா கண்ட்ரிக்காரங்களையும் பார்க்கலாம். பாகிஸ்தான், மலேசியா, எஜிப்த், அப்புறம் நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், இந்தியன்ஸ், அமெரிக்கன், இந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரிக்காரங்களும் இங்கே வந்து இருப்பாங்க. யாருமே வந்து யாரும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை தப்பாக இது பேசுகிற மாதிரியோ எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க வந்து அவங்க வேலை உண்டு, எல்லாருக்கும் ஒரே ரப்புன்ற மாதிரி அந்த நோக்கத்தோட வந்து எல்லாரும் உம்ரா அப்படி இந்த மாதிரி பண்ணுறது வருவாங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் வரும்போது நம்மளோட மைண்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட மைண்டை பீஸ் பண்ணுறது விதமாக வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபேனில் வந்து இவங்க தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேனில் தண்ணி எதுக்கு அடிக்கிறாங்க? இந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருந்தாலும் தான். கேமரா உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ரொம்ப கூலான ஒரு லொக்கேஷன் தான் இது இருக்கும். ஏன் அப்படின்னா தண்ணி அடிக்கிறதுனால. ஸோ இதனால வந்து இங்கே சூடுன்றது நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதே அளவுக்கு அதை வந்து கவர் பண்ணுறது நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சவுதி கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்ல. ஸோ இவ்வளோ அடிக்கிற வெயிலில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பப்ளிக்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ எடுக்கிற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்காது எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் உழையிட்டு இருப்பேன். பார்க்கலாம் எப்படி வீடியோ வருதுன்னு சொல்லி. கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த கிரீன் கலர் பில்டிங்ல போறதில்ல, இதில் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா வந்து இதுதான் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கடையெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்க, இங்கே வந்து KFC இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கும், அல்டாஜி பேங்க்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கேமராவில் ப்ளூ கலர் அல்டாஜி சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது நம்ம ஊர்ல இருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு KFC இந்த அல்டாஜி பேங்க் வந்து அடையாளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பீப்புள்ஸுமே வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானும் நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த லொக்கேஷனும் தான், அதாவது அடையாளம் காட்டுறதுக்காக. நைஸ், நம்ம இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கோம். அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு கண்ணாடி கடிகாரம், ஒமேகான்னு ஒரு கடிகாரம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்து ஃபுட் கோர்ட் தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஃபுட் கோர்ட் தான் இருக்கு. KFC, பர்கர் கிங், இந்த மாதிரி எல்லா ஃபுட் கோர்ட் தான் இருக்கு. அங்கே நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியல. ஏன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக சவுதி அதிகமாக இருக்காங்க, சவுதிஸ் எல்லாருமே. ஸோ நம்ம அங்கே வீடியோக்கு போய் நம்மள யாராவது போட்டு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறேன். அதனால தான் வந்துட்டேன். வேற நம்ம இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து இந்த வியூ பாருங்க, பக்காவான வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த சொர்க்கத்து வாசல்ன்ற மாதிரி இந்த 79 கேட்டை சொல்லுவாங்க, கேட் நம்பர் 79. ஏன்னா நீங்கள் கேட் நம்பர் 79லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து காபத் தெரியும். ஸோ அதனால வந்து கேட் நம்பர் 79 வந்து நிறைய பேர் வந்து சொர்க்கத்துல வாசல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பார்ப்போம் எத்தனை பேர் வந்து உம்ரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி காட்டிட்டு இருக்கேன். நீ எதுவும் சாப்பிடவே இல்லையாடா, நீ எதுவும் சாப்பிட போதான்னு கேட்டு அப்படின்னா நமக்கு வந்து கேட்டகரியே வேற மாதிரி. கேஸ், நம்மளோட ஃபேவரட் வந்து சவுதியில் எப்பவுமே வந்து அல்பைக் தான். ஸோ நான் உங்களுக்கு அல்பைக் போய் காட்டுறேன் இப்போ. ஸோ அல்பைக் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் KFC எப்படி ட்ரெண்டிங்கோ அந்த மாதிரி இங்கே வந்து அல்பைக் ட்ரெண்டிங். இது வந்து பியூர் ஹலால். ஸோ இங்கே வந்து ப்ரோஸ்டட் சிக்கன், ப்ரோஸ்டட் ஃபிஷ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்போ இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் இந்த பேங்க் தான் சொன்னேன், அல்டாஜி பேங்க். பார்த்தீங்களா,
எல்லாத்தையுமே நேராக அந்த மஸ்ஜித்துக்கு வெளியவே இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக கூட்டத்தோட ஃபேமிலியோட யாராவது வரீங்க அப்படின்னா, யாராவது தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரீ பேண்டாக வச்சுக்கலாம். யார் எங்கே போனாலும் இந்த அல்ராஜ் பேங்க்ல வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பசங்களை, நம்மளோட பிள்ளைங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது, ஃபேமிலி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கையில் பார்சல் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற சாப்பாடு தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ இன்னைக்கு நம்மளோட தலையில் எழுதி வைக்கல, அது என்ன பண்ணுறது விடுங்க, வாங்க நம்ம ஆல்பைக் போகலாம். கைஸ் இதுதான் அந்த ஆல்பைக். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ஆல்பைக் வாங்கிட்டோம். பாருங்க, உள்ள நான் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன் அப்படின்னா உள்ள அதிகமாக சவுதிஸ் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இதோட ரேட் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 ரியால். ஸோ நம்ம ஊரோட காசுக்கு வந்து 30 ரியால் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 750 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 750 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்தான ஐட்டம் தான். ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ரூம் போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூம் போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த புறா கூட்டம் கூட பாருங்க, கரெக்டாக அந்த நிழல்லே வந்து விளையாடிட்டு இருக்கேங்க. நம்ம மனுஷங்க வந்து எப்படி நிழலுக்காக ஏங்குறோமோ அதே மாதிரி இந்த புறா கூட்டம் பார்த்தீங்கன்னா நிழலுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏன்னா வந்து வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வெயிலே வந்து எவ்வளவு ஹீட் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க வந்து கேமரால கவர் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடை வச்சு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொடை வச்சு நடந்து போகும்போது நீங்களே வந்து நினச்சிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. புறா கூட்டம் பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க, புறாங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் எக்ஸிட் மஸ்ஜித் அல் ஹரம்லேருந்து. ஸோ யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் வழியாக வாங்க. இந்த எக்ஸிட் வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெயின் ரோடு தான் வந்து மக்கா விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு மெயின் ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மெயின் ரோடுங்க உங்களுக்கு எல்லா விதமான கடையும் கிடைக்கும். நீங்கள் ட்ரெண்டிங்காக ரீல்ஸில் பார்க்கக்கூடிய எல்லா கடையும் கிடைக்கும். அந்த கடையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் 1 by 1. கைஸ் எனக்கு இப்போ எந்த அளவு டயர்டாக இருக்குது அப்படின்னா, என்னை விட்டிங்கன்னா ஒரு 4 நாள் தூங்குவேன். என்னோட கால் வந்து அந்த வலிக்குது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேற்று மதியத்துலேருந்து நான் வந்து ட்ராவல்லே இருந்ததுனால வந்து கரெக்டாக ரெஸ்ட் எடுக்க முடியலை என்னால். ஸோ இப்போ திரும்ப வந்து பஸ்ஸில் கரெக்டாக நம்ம வந்து தூங்க முடியாது ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இப்போ போய் இப்போ நைட் அகைன் 8 o'clock தான் பஸ் நமக்கு மதினா போகிறதுக்கு இங்கேருந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பார்ப்போம். நான் உங்களுக்கு பாருங்கள், இந்த கடையெல்லாம் வந்து இதுதான் வந்து ரீல்ஸில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கடை. அதாவது நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த தொழுவக்கூடிய முசல்லாலாம் வந்து பேர் எழுதி கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த பேர் எழுதி கொடுக்குறதுலாம் வந்து இந்த மாதிரி கடைகள் தான் எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து 1 ரியால் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோதிரம், இந்த மாதிரி கையில் போடுறது அத்தர், இந்த மாதிரி விலையில எல்லாம் 1 ரியால். அந்த கடையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்த கடையில் வந்து விற்கிற அந்த மோதிரம்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மோதிரம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுதியில் அப்புறம் வேற கண்ட்ரிலேருந்துலாம் வந்து ஊருக்கு வரும்போது நிறைய பேர் நிறைய ஐட்டம் வந்து கொத்தாக வாங்கிட்டு வருவாங்க கரெக்டாக. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கிடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து ஹோல்சேலில் ரொம்ப கம்மியான விலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்காக கொடுக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக கொடுக்கலாம் சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க.